வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே இந்த வேளைக்கு வாழ்த்தி வரவேற்கக்கூடியவனாய் நான் காணப்படுகிறேன். ஒருவன் அதிகமாக பிரயாசப்பட்டு தனக்கென்று ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அப்படி வீடு கட்டுவதற்காக அவன் ஆசைப்பட்டு அநேக நாட்கள் அதற்காக உழைத்தான். பணத்தையும் அவன் ஈட்டினான். ஈட்டினதற்கு பின்பதாக அவன் கட்ட ஆரம்பித்தான். கட்ட ஆரம்பித்த குறுகிய காலத்திலேயே அவன் ஏற்கனவே வைத்திருந்ததான பணமானது போதவில்லை. அது நிமித்தமாக அவனுடைய வீடானது முழுமையடையாமல் அப்படியே நின்றுவிட்டது. மீண்டுமாக அவன் பணத்தை ஈட்டிவிட்டு பின்பதாக அவன் கட்டுவதற்கு பிரயாசப்பட்டான். அப்பொழுதும் அவனுடைய கட்டுமானமானது முடியவில்லை. கடைசியாக அவன் எப்படியோ அவன் இருந்த பணம் மற்ற மனிதர்களிடத்திலிருந்தெல்லாம் வாங்கி அவன் ஒரு டெரஸையும் அவன் போட்டுவிட்டான். ஒரு மேற்தளத்தையும் போட்டுவிட்டு அவன் குடியிருக்கும்படியாக அவன் விரும்பினான். ஆனால் அந்த வீட்டிற்குள்ளாக எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து வைத்தாலும் கூட அவனுக்கு ஒரு மனதிற்குள்ளாக ஒரு பயமானது காணப்பட்டது. அது என்ன பயம் என்றால், இந்த வீடானது பாதுகாப்பாக இருக்குமா? ஒருவேளை படுத்ததற்கு பின்பதாக அவன் அண்ணாந்து பார்க்கும் பொழுது இந்த கூரை ஒருவேளை இடிந்து விழுந்து விட்டால், அல்லது ஒருவேளை இந்த செவறு இடிந்து விழுந்து விட்டால், இப்படியாக அவனுக்குள்ளாக பயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவன் வைத்திருந்த பணத்திலே இந்த 4 சுற்று சுவர்களையும் அதே போல மேலே கூரையை மட்டுமே அவனால் போட முடிந்தது. அவனுக்கு வாசல் வைப்பதற்கு பணம் இல்லை. உடனே அவன் வாசல் வைப்பதற்கு பணம் இல்லையே, அப்படி என்றால் இந்த வாசல் வைப்பதற்கு வரைக்கும் நான் உழைக்க வேண்டும். அந்த வாசலை நான் வாங்குவதற்காக நான் உழைக்க செல்லும் பொழுது வீட்டில் உள்ள பொருட்களை யார் பார்த்துக்கொள்வது? இப்படி அவனுக்குள்ளாக பயமானது காணப்பட்டு கொண்டே இருந்தது. சிறிது காலத்திற்கு பின்பதாக அவன் எப்படியோ பணத்தை எல்லாம் ஈட்டி அவன் ஒரு வாசலையும் வைத்ததற்கு பின்பதாக தான் அவனுக்குள்ளாக ஒரு சமாதானம் ஏற்பட்டது. அப்போ அந்த மனிதனுக்குள்ளாக உண்மையான ஒரு சமாதானமோ அல்லது சந்தோஷமோ எப்பொழுது அவனுக்கு காணப்பட்டது? பாதுகாப்பு என்ற ஒரு உணர்வானது எப்பொழுது அவனுக்கு காணப்பட்டது என்றால், அந்த வீட்டிற்கு வாசலை வைத்ததற்கு பின்னதாக தான் அவனுக்கு காணப்பட்டது. அது வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பை குறித்து அவனுக்கு அச்சம் இருந்து கொண்டு தான் இருந்தது. பாதுகாப்பை குறித்ததான ஒரு உறுதியை தன்மை அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்படியாக பார்க்கும் பொழுது உண்மையாகவே மனுஷர்களாகி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு ஒரு பாதுகாப்பானது அவசியமாக இருக்கிறது. அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்காத வரைக்கும் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. சிலர் சொல்வார்கள் இல்லையா, பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லையே என்ற ஒரு கவலை தான் உண்டு. ஆனால் பணம் இருக்கிறவனுக்கு அந்த பணத்தை பாதுகாக்க வேண்டுமே என்ற ஒரு பயம்தான் இருக்கும். அவன் இங்கு சென்று வைத்தால் அது பத்திரமாக இருக்குமா, அங்கு சென்று வைத்தால் அது பத்திரமா இருக்குமா என்று அவன் யோசித்து கொண்டே இருப்பான். அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே பயமானது அவனை ஆட்கொண்டதாக இருக்கிறது. கவலையானது அவனை ஆட்கொண்டதாக இருக்கிறது. இந்த கவலையும் பயம் எல்லாம் நீங்கினவனாக மனுஷன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் உண்மையான பாதுகாப்பு அவனுடைய வாழ்க்கையிலே அவசியமாய் காணப்படுகிறது. அந்த பாதுகாப்பை எப்படி மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியும்? அதை குறித்து தான் நாம் இப்பொழுது சிந்திக்கவிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 10வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் அந்த உண்மையான மெய்யான பாதுகாப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த வசனங்களை வாசிக்கிறேன். நீங்களும் இந்த வேளையிலே என்னோடு கூட உற்று கவனித்து கேளுங்கள். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இங்கே நாம் தெளிவாக வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய வாய்மொழியாக அவர் சொன்னதான 3வதான ஒரு நானே என்ற ஒரு வாக்கியத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அது என்னென்றால், நானே வாசல் என்று அவர் சொல்கிறார். நானே வாசல் என்றால் அந்த வாசலினுடைய நோக்கமானது என்ன? அந்த வாசலினுடைய உண்மையான அர்த்தம் என்ன? அல்லது இதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் எப்படியாக அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள்? அதுவே எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கு கேட்டுக்கொண்டிருந்த மக்களிலே சில மக்கள் யூதர்களாகவும் இருந்தார்கள், சில மக்கள் அவர்கள் கிரேக்கர்களாக இருந்தார்கள்.
அந்த கிரேக்கர்களாக இருந்த மக்களுக்கும் இந்த செய்தியானது சரியாக கடத்தப்பட வேண்டும், யூதர்களாக இருந்த மக்களுக்கும் சரியாக கடத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் இருவருடைய பின்னணியத்தையும் சரியாக புரிந்து கொண்டு அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நானே வாசல் என்று அவர் சொல்லுகிறார். அந்த நானே வாசல் என்று சொல்லும் பொழுது அவர்கள் வணங்கி கொண்டிருந்ததான, குறிப்பாக கிரேக்க மக்கள் வணங்கி கொண்டிருந்ததான ஒரு தெய்வமானது அது பாதுகாப்புக்கான ஒரு தெய்வமாக ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக எதற்கான பாதுகாப்பு என்றால் அவர்கள் வளர்த்து கொண்டிருந்ததான அவர்களுடைய கால்நடைகளுக்கான பாதுகாப்பிற்காக ஒரு தெய்வத்தை அவர்கள் வணங்குவார்கள். அந்த தெய்வம்தான் அவர்களுக்கு உண்மையான பாதுகாப்பை தரும். அதாவது அந்த மக்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியதான கால்நடைகளுக்கு தான் பாதுகாப்பு தர முடியும் என்று அந்த தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். இந்த எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவானவர் அறிந்தவராக சொல்லுகிறார், நானே வாசலாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். 7வது வசனத்தில் வாசித்தோம், நானே ஆடுகளுக்கு வாசல் என்று அவர் சொல்கிறார். அந்த ஆடுகள் என்று சொல்வது என்ன? யாரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? வெறுமனே வீட்டில் வளரக்கூடியதான கால்நடையா? நிச்சயமாக இல்லை. இது ஒரு உருவகப்படுத்தப்பட்டதான ஒரு சொல்லாக தான் நாம் பார்க்க முடியும். மெட்டஃபர் என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்லுவோம். அந்த மெட்டஃபர் என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு மனிதனையோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை உருவகப்படுத்தி சொல்லுவார்கள். அதற்கு ஒரு உருவகம் இருக்கிறது போல அல்லது வேறொரு உருவத்திலே அதை ஒப்புமைப்படுத்தி சொல்லுவார்கள். அதுபோலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். அந்த நானே ஆடுகளுக்கு வாசல் என்றால் அந்த ஆடுகளாய் இருக்கக்கூடியவர்கள், அந்த ஆடுகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? 2 காரியத்தை இங்கே 9வது வசனத்தில் சொல்கிறார். முதலாவது காரியமாக நாம் வாசிக்கும் பொழுது தெளிவாக இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக சொல்கிறார், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்கிறார். இதுதான் முதலாவதான ஒரு உண்மையான சத்தியம். இயேசு கிறிஸ்துவானவர் நானே வாசல் என்று சொல்லும் பொழுது அதனுடைய பொருள் என்ன? நான் தான் உங்களுக்கான உண்மையான பாதுகாப்பு, உங்களுக்கான உண்மையான விடுதலை தரக்கூடியவர் நானாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். அது எப்படிப்பட்டதான விடுதலை? அவர்கள் அதுவரையுமாக பயந்து கொண்டிருந்ததான, அல்லது அந்த கிரேக்க மக்கள் ஒரு யாராவது ஒரு திருடர்களோ கள்ளர்கள் வந்து தங்களுடைய உடைமைகளையோ தங்களுடைய மிருக ஜீவன்களையோ அவர்கள் கடத்தி சென்று விடுவார்கள் என்ற அந்த ஒரு பயம், அது எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடியதான, உண்மையான பாதுகாப்பு அளிக்கக்கூடியதான, உண்மையான ரட்சிப்பை அளிக்கக்கூடியதான ஒரு தேவனாக நான் இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாகவே மெய்யான ஒரு பாதுகாப்பு தரக்கூடியவராக அல்லது ஒரு மெய்யான ஒரு ரட்சிப்பை தரக்கூடியவராக நான் காணப்படுகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சொல்லுகிறார். அது நிமித்தமாக தான் அவர் சொல்லுகிறார், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான். இயேசுவாய் அவரே வாசலாய் இருக்கிறார். அவர் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அதனுடைய பொருள் என்ன? அவர் வழியாக என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசிப்பதன் மூலமாக ஒருவன் ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து அவர் செய்ததான செய்கையிலே ஒருவன் விசுவாசமுடையவனாக காணப்படுவான் என்றால் அவன் ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்துவானவர் செய்ததான கிரியைகளிலே ஒருவன் விசுவாசமுடையவனாக இருந்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சிறப்பான செய்கையை அவர் செய்து விட்டாரா? சில மக்கள் சொல்லுவார்கள், அவரும் ஒரு நல்ல போதகர் தான், அவரும் ஒரு நல்ல மனுஷன்தான், அவரும் ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவரா இயேசு என்று கேட்டால் ஒருபோதும் கிடையாது. பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசுவானவர் அப்படிப்பட்டதான ஒரு சாதாரண மனுஷனோ அல்லது ஒரு உயர்ந்த ஒரு மனுஷனோ அல்லது நற்பண்புகளுடையதான கனப்படுத்தப்படக்கூடியதான மனுஷனாகவோ அல்லது ஒரு தீர்க்கதரிசியாகவோ கிடையாது. மாறாக இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான பாவங்களை போக்கக்கூடியதான ஒரு நபராக அவர் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பாவத்தை போக்க முடியாத எல்லாவற்றையும், பாவத்தை அழித்து ஒழிக்கக்கூடியதான ஒரே நபராக யார் இருக்கிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்துவாக மட்டுமே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அது நிமித்தமாக அவர் அழைக்கிறார், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இயேசுவின் வழியாக உட்பிரவேசிக்க வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவானவர் சிலுவையிலே செய்ததான அந்த பலி மரணத்தை ஒருவன் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு பதிலாக, எனக்கு பதிலாக அவர் அந்த சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்ததை ஒருவன் விசுவாசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு என்ன சொல்லுகிறார்? அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறார். உள்ளும் புறம்பும் சென்று அவன் மேய்ச்சலை கண்டடைவான்.
இயேசுவாகிய அவருக்குள்ளாக செல்லக்கூடிய மனுஷன், இயேசுவாகிய அவர் மேல் தன்னுடைய விசுவாசத்தை வைக்கக்கூடியதான மனுஷன், இயேசுவாகிய அவர் மேல் தன்னுடைய நம்பிக்கையை ஆழமாக பதிய வைக்கக்கூடியதான மனுஷன், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். எப்பொழுது ஒரு ஆடானது மேய்ச்சலை அது காணக்கூடியதாக இருக்கும்? அதற்கு ஒரு நல்ல பாதுகாப்பு இருந்தால்தான் அது மேய்ச்சலை காண முடியும். அது நல்ல ஒரு சுகமான ஒரு இடத்துல இருந்தால் தான் அது மேய்ச்சலை கண்டடைய முடியும். ஆபத்தான ஒரு பகுதியிலே போய் ஒரு ஆடானது மேய்ச்சலை அது கண்டடையாது. ஒரு சரிவான ஒரு பாதையில் இருக்கும் பொழுது அங்கு 1000 புற்கள் முளைத்திருந்தாலும் அந்த புற்களை அந்த ஆடுகளானது மேயாது. மாறாக அந்த பள்ளத்தில் எப்படியாக பாதுகாப்பாக இறங்க வேண்டும் என்றுதான் அது சிந்தித்துக் கொண்டிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறார்? உள்ளும் புறமும் சென்று அவன் மேய்ச்சலை கண்டடைவான். அப்படி என்றால் அவன் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருப்பான். யார் இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசிக்கிறாங்களோ, யார் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சிலுவையிலே நம்முடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக, உங்களுடைய பாவத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தினுடைய பாவத்திற்காக மரித்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் மேய்ச்சலை கண்டடைய முடியும். நீங்கள் பாதுகாப்பை உணர முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அந்த பாதுகாப்புணர்வை தருவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். வெறும் மிருக ஜீவன்களை பாதுகாப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் வரவில்லை. வெறும் கால்நடைகளை பாதுகாப்பதற்கான ஒரு தெய்வமாக கிடையாது. மாறாக உங்களையும் என்னையும் பாதுகாப்பதற்கான ஒரு தெய்வமாக இருக்கிறார். எதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு நித்தியமான அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் தரக்கூடியதான அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத மக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் தேவன் நியமித்திருக்கிறதான ஒரு கோபாக்கினியானது உண்டு, ஒரு எரி நரகமானது உண்டு. அந்த எரி நரகத்தில் நாம் சென்று விடக்கூடாது என்பதற்காக, நித்திய காலமாக நாம் அழிவை கண்டுவிடக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நித்திய ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். அவர் நிச்சயமான பாதுகாப்பை உங்களுக்கும் எனக்கும் அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். அது நிமித்தமாகவே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வாசல் என்று அவர் சொல்கிறார். நானே வாசலாய் இருக்கிறேன். ஒருவன் எனக்குள் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். எனவே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் கூட அந்த ரட்சிப்பை கண்டடைய முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் கூட அந்த பாதுகாப்புணர்வை அடைய முடியும். அந்த பாதுகாப்புணர்வை தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் இன்னும் அதிகமாக தருவாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யம்.